அண்ட் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி இந்த கம்ப்ளீட் சாப்டரே இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த சாப்டர்லேருந்து இதுவரையும் கேட்ட பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் யூஸ்வலாகவே இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு 1 mark வருது. ஸோ 1 mark அண்ட் 2 markக்கும் ஒன்று வரலாம். ஸோ 3 mark அண்ட் 5 marks வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டர் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸியான சாப்டர். லைக் இது வந்து பேசிக்கலி டிசீஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் 5 marksல ஒரு 5 mark வரலாம். ஸோ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 marksக்கு இந்த சாப்டர்லேருந்து வரலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஆல்சோ அதுலேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வரலாம் அண்ட் அந்த கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் எல்லாமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காமன் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ டிசீஸ்னா நமக்கு தெரியும். ஸோ என்னென்ன மாதிரி டிசீஸ் வரலாம் ஹியூமன்ஸ்க்கு? ஸோ பேசிக்கலி 2 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். லைக் பேசிக் கிளாசிஃபிகேஷன், அதாவது இன்ஃபெக்ஷியஸ் இல்லை நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ இப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன? ஸோ தட் இஸ் communicable disease. ஒரு infected person கிட்ட இருந்து it will be transferred to the healthy person. அதுதான் we call it as infectious disease. So infectious disease which is also communicable. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ சப்போஸ் யாரா லைக் ஃபேமிலிலேயே பார்த்தோம் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தருக்கு கோல்டு வந்துச்சுன்னா ஈஸியாக என்ன ஆயிடுது, மித்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் என்னது? கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன நமக்கு தெரிஞ்சது? காமன் கோல்டு இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் லைக் வைரல் டிசீசஸ் இல்லை பாக்டீரியல் டிசீஸ் அண்ட் ஆல்சோ நான் இன்ஃபெக்ஷியஸ். ஸோ இப்போ நான் இன்ஃபெக்ஷியஸ்னா என்ன? இஸ் நான் கம்யூனிகபிள், அதாவது இன்ஃபெக்டட் பர்சன் இருந்து ஹெல்தி பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காச்சும் லைக் பாடியோட லைக் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் இல்லை, லைக் விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸ்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டெஃபிஷியன்சி, ஸோ அயன் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி, ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னா என்னது? ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது. நான் இன்ஃபெக்ஷியஸ்னா யூஸ்வலா வில் பி நாட் டிரான்ஸ்ஃபர் டு த ஹெல்தி பர்சன். ஸோ இதுதான் பேசிக்கான கிளாசிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சில பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீஸ், அதாவது ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதாவது நம்ம புக்ல ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு 2 டிசீஸ் மட்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். 2 பாக்டீரியல் அண்ட் 2 வைரல் டிசீஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்டீரியல் டிசீஸ். ஸோ பாக்டீரியல் டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காலரா. ஸோ காலராவை எந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுது? தட் இஸ் விப்ரியோ காலரே. ஸோ விப்ரியோ காலரே. ஸோ அந்த ஆர்கானிசம் தான் காலராவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஸோ காஸ் பண்ணுது. ஸோ ஏன் அது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அண்ட் எந்த பார்ட் ஆஃப் த பாடி அஃபெக்ட் பண்ணுது? ஸோ சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் காலராக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலி இன்டெஸ்டைன். ஸோ நிறையா லைக் இந்த மாதிரி கண்டாமினேட்டட் இல்லை ரோட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது இந்த மாதிரி டிசீஸ்லாம் நமக்கு வரலாம். ஸோ மோஸ்ட்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ கண்டாமினேட்டடான ஃபுட் அண்ட் வாட்டர் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு காலரா, ஈவன் டைஃபாய்டும் அதே மாதிரி தான். கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ வாட் ஆர் த சிம்டம்ஸ்? மெயின் சிம்டம்ஸ் என்ன? ஸோ இது எல்லாமே வந்து இன்டெஸ்டைன் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ நமக்கு மெயின் சிம்டம் என்னவா இருக்கும்? தெல் பி சிவியர் டயரியா. ஸோ டயரியா அண்ட் ஆல்சோ டயரியானால தெல் பி டீஹைட்ரேஷன். ஸோ பாடி வந்து டோட்டலா டீஹைட்ரேட் ஆயிடும். ஓகே, ஸோ தெல் பி சம் சிவியர் டயரியா இல்லை டிசென்ட்ரி இருக்கலாம். அதனால நம்ம பாடி டோட்டலா டீஹைட்ரேட் ஆயிடுது. ஸோ இப்போ அது எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ணலாம்? என்ன மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கலாம்? ஸோ டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரீஹைட்ரேட் பண்ணும். ரீஹைட்ரேட் பண்றதுக்கு லைக் ஓஆர்எஸ் சொல்யூஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம பாடியில வாட்டர் இன்டேக் அதிகமாக இருக்கணும், இல்லை ஐவி ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஆர் மெயினா அந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டு we can hydrate ourselves. Next, typhoid. So typhoid என்ன organism cause பண்ணுது? It is caused by the Salmonella typhi. Salmonella
டைஃபை. ஸோ இது எல்லாமே என்னது பாக்டீரியல் டிசீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து சால்மனோலா டைஃபை காஸ் பண்ணுது. ஸோ இது எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ணுது? டைஃபாய்டும் இட் அஃபெக்ட்ஸ் த இன்டெஸ்டைன். ஓகே, ஸோ இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன? Typhoid also it is transmitted through the contaminated food and water. So through contaminated food and water. So இது தெரியலன்னு நினைக்கிறேன். So after this class இதோட slides எல்லாம் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ லைக் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஏதாச்சும் ரிவிஷன் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க டெலிகிராம்ல சென்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அது மூலமா நம்ம அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி எழுதணும் அண்ட் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து இன்னொரு செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாக்டீரியல் டிசீஸ்ல டைஃபாய்ட் அண்ட் காலரா நம்ம பார்த்திருக்கோம். ஸோ காசேட்டிவ் ஏஜென்ட் என்ன, அதோட ஸ்பெசிபிக் சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஹவு இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட், அதோட பேசிக் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்திருக்கோம். அண்ட் ஆல்சோ டைஃபாய்டுக்கும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் பி ஃபீவர், ஃபர்ஸ்ட் ஃபீவர் இருக்கும் அண்ட் ஹெட்ஏக் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். அண்ட் இன்டெஸ்டைனை அஃபெக்ட் பண்றதுனால தே வில் பி அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், அதாவது பெயின் மாதிரியும் இருக்கலாம். ஸோ டைஃபாய்டு வரும்போது தெல் பி டிஹைட்ரேஷன். ஸோ எல்லாமே வந்து நம்ம பாடியை ரீஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ டயரியா இல்லை வந்துட்டு நமக்கு வாமிட்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பாடி என்ன ஆயிடும்? டீஹைட்ரேட் ஆயிடும். ஸோ இன்டேக் வாட்டர் இன்டேக் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இதுதான் பேசிக்கா காலரா அண்ட் டைஃபாய்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வைரல் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங். ஸோ வைரல் டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வைரல் ஹெப்படைட்டிஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னாலே எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ணுவோம்? தட் இஸ் liver. So first site of infection என்ன நம்ம எழுதிடலாம். So எந்த part affect பண்ணுது? liver. So hepato அப்படினாலே means the liver. Okay, so இப்போ எந்த organism hepatitis cause பண்ணுது? That is it is caused by the hepatitis B virus. ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. லைக் பி இருக்கு, ஏ இருக்கு, சிடி. ஸோ ஒவ்வொரு டைப்பும் இட் காசஸ் லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ். ஸோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னாலே தெல் பி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர். ஸோ எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ணுது அண்ட் என்ன ஆர்கானிசம் காஸ் பண்ணிக்குன்னு பார்த்துருக்கோம். அண்ட் இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் லைக் பாடி ஃப்ளூயிட்ஸ்னால டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அண்ட் ஆல்சோ த்ரூ த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அண்ட் ஆல்சோ பேரண்டல் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு லைக் இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து யூஸ் பண்ண நீடில்ஸ் லைக் அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ அது மூலமா கூட டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அண்ட் வாட் ஆர் த மெயின் சிம்டம்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் தேர் வில் பி ஃபீவர், அப்டாமினல் பெயின் அண்ட் ஆல்சோ ஜாண்டிஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் சிம்டம்ஸ் ஃபார் வைரல் ஹெப்படைட்டிஸ். ஓகே, ஸோ இன்னொரு வைரல் டிசீஸ் என்ன அப்படின்னா டெங்கு. ஸோ டெங்கு யூஸ்வலா மஸ்கிட்டோஸ்னால வரக்கூடிய அந்த டிசீஸ். ஸோ எந்த வைரஸ் காஸ் பண்ணுது? தட் இஸ் த டெங்கு வைரஸ். மஸ்கிட்டோ வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கேரியர் மாதிரி தான், சரியா? ஸோ இந்த வைரஸ் வந்து அந்த மஸ்கிட்டோல இருக்கும். ஸோ அந்த மஸ்கிட்டோ நம்மள பைட் பண்ணும்போது இந்த டிசீஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் திங் இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெங்கு வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டைரக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த மஸ்கிட்டோ இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணா மட்டும்தான் டெங்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ வேர் இஸ் த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்? தட் இஸ் பேசிக்கலி ஸ்கின் அண்ட் blood. Okay, அது எந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுது? That is ஈகிப்டி. தட் இஸ் ஈகிஸ் ஈகிப்டி அப்படிங்கிற அந்த மஸ்கிட்டோ தான் இட் இஸ் அ கேரியர் இல்ல வெக்டார்னு நம்ம சொல்லலாம். ஸோ what are the symptoms? டெங்குக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் will be fever, headache and the மெயின் சிம்டம் என்ன அப்படின்னா நமக்கு மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டெங்கியோட மெயின் சிம்டம். ஸோ இந்த ஜாயிண்ட் பெயின் அண்ட் மசில் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கனால தான் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இந்த பிரேக் போன் டிசீஸ்லாம் சொல்றாங்க. ஸோ நம்ம என்னென்ன டிசீஸ் பார்த்திருக்கோம்? 2 டிசீஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஹெப்படைட்டிஸ் அண்ட் த டெங்கு. ஓகே, ஸோ கோகுல் கண்ணன் குட் ஈவினிங். ஸோ மஸ்கிட்டோஸ் ஆர் த வெக்டார்ஸ். ஸோ இதுதான் வந்து மஸ்கிட்டோஸ் தான், இது வெக்டார்ஸ். அதாவது அந்த வைரஸ் அந்த மஸ்கிட்டோல பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து பர்டிகுலரா ஏதோ ஒரு ஆர்கன் லைக் ஹியூமன்ஸா இன்ஃபெக்ட் இல்ல பைட் பண்ணும்போது டிசீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் அமீபியாசிஸ். ஸோ இப்போ அமீபியாசிஸ்னா என்ன? இட் இஸ் பேசிக்கலி அமீபிக் டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய ஃபுட் பாய்சன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இட் கேன் பி அ டைப் ஆஃப் அமீபியாசிஸ் இல்ல அமீபிக் டிசென்ட்ரி. ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் amoebic dysentery. ஓகே, ஸோ எந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுது? ஸோ அமீபியாசிஸ் அப்படின்னு நம்ம பேர்லயே பார்த்துருக்கோம். இப்போ இட் இஸ் காஸ்ட் பை என்ட் அமீபா
histolytica. So histo அப்படினா like tissues னு சொல்லும். Lytis அப்படினா என்னது break பண்றதுன்னு அர்த்தம். So tissues break பண்ணக்கூடிய organisms. So entamoeba histolytica. So அந்த organism தான் amoebiasis cause பண்ணுது. Okay. So amoebic dysentery. So இதுவும் வந்துட்டு it is related to the intestinal disorders. So infected stage is known as trophozoid. So trophozoid stage நீங்க like life cycle of plasmodiumலாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் trophozoid stage கேள்விப்பட்டிருப்பீங்க. So but trophozoid அப்படிங்கிறது இந்த like particular organism உடைய அந்த active grow ஆயிட்டு இருக்கு இல்லையா, so nutritions எல்லாம் எடுத்துட்டு அந்த active growing site தான் we call it as trophozoid stage. Okay. So இந்த organism it secretes some enzymes. அதுதான் we call it as histolytic enzymes. ஓகே, அப்ப இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும் நம்ம பாடியில, அதாவது இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிரும், இட் வில் ஸ்டார்ட் காசிங் அல்சரேஷன். சோ அல்சரேஷன் ஆகும். சோ தேர் வில் பி ப்ளீடிங். சோ which in turn leads to diarrhea, dysentery. So along with the mucus and the blood. So இது எல்லாமே வந்து contaminated foods எடுத்துக்கனால, அதாவது like பேசிக்கா contaminated food இல்ல water நம்ம எடுத்துக்கிறனால தான். And இதுவுமே it is transmitted through the house flies நால, like if there is a contaminated feces. So அதுல கான்டாக்ட்ல இருந்து நம்ம சாப்பிடுற ஃபுட்ல வந்து அந்த மஸ்கிட்டோ like if it is in contact அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆயிடலாம். ஸோ டைரக்டா இன்டெஸ்டைன்ல போய் இன்டெஸ்டைன்ல அதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் மாதிரி ஆயிடும். ஸோ அங்க இருக்கக்கூடிய லைக் நியூட்ரிஷன் எல்லாம் எடுத்துக்கும், அங்க இருக்கக்கூடிய நார்மல் பாக்டீரியாஸ் எல்லாம் அது ஃபீட் பண்ணிட்டு நம்ம பாடியிலேயே வந்துட்டு மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்பதான் என்ன ஆயிடுது, ulceration cause பண்ணுது. So ulceration will lead to bleeding and in turn வந்து diarrhea and dysentery along with the mucus and blood. So இதெல்லாம் தான் main symptoms and in the disease. So it can be cured with some antibiotics. And இது எல்லாமே diarrhea, dysentery இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி என்ன ஆயிடும், டீஹைட்ரேட் ஆயிடும். நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான். ஸோ ரீஹைட்ரேட் பண்ணும். ஸோ நிறைய இன்டேக் ஆஃப் வாட்டர், நம்ம நிறைய பாடியை ரீஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் amoebiasis. Next one. So malaria. இது வந்து என்னதோ, it is a protozoan disease and it is caused by the plasmodium species. So என்னென்ன plasmodium? What are the different types of plasmodiums? So caused by plasmodium. So plasmodium species la 4 types இருக்கு இல்லையா? So first we have plasmodium vivax. So plasmodium ovale இருக்கு, plasmodium malariae and plasmodium falciparum. So almost in the 4 types. In the 4 types கூட separate 2 marks ல கேட்கலாம். So இது வந்து 2 marks ல வரலாம். And in the amoebiasis ஆகட்டும், even அந்த bacterial and viral disease லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ செப்பரேட்டா வந்து நமக்கு 2 marks இல்ல 3 marks ல கேட்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஆர்கானிசம் என்ன டிசீஸ், அது எந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுது, அண்ட் எந்த நம்ம பாடியில எந்த பார்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்ம நீட்டா ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதணும் அப்படின்னா ஈஸியா 2 marks இல்ல 3 marks ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 ஸ்பீஷீஸ் தான் இட் காசஸ் மலேரியா. அண்ட் ஒரு லைஃப் சைக்கிள் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ புரியல அப்படின்னா நான் இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபங்கல் டிசீஸ். ஸோ ஃபங்கல் டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் டெர்மாட்டோமைகோசிஸ். அப்போ டெர்மாட்டோமைகோசிஸ் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் பேசிக்கலி கியூட்டேனியஸ், அதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான். அண்ட் இட் இஸ் பேசிக்கலி காஸ்ட் பை 3 லைக் ஃபங்கை ஸ்பீஷீஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன, we have microsporum. ஸோ என்னது microsporum, epidermophytons, another epidermophytons and also trichophytons. So met அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. So fungal infection, met. So இதெல்லாம் வந்துட்டு 2 marks இல்ல 3 marksல கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு ஃபங்கல் டிசீஸை டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்ல அந்த ஸ்பீஷீஸ் நேம் கேட்கலாம், ஆர் அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், இதெல்லாம் செப்பரேட்டா கூட கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பீஷீஸ் என்னன்னா microsporum. So microsporum இருக்கு, epidermophyton and trichophyton. So இதெல்லாம் it causes fungal diseases. So dermatomycosis அப்படிங்கிறது basically it is a skin infection, நார்மலான skin infections தான். Okay, next main வந்து இந்த fungal diseaseல we have ringworm disease. Okay, இப்போ ringworm disease, so இந்த pictureல பார்த்தாலே தெரியும்.
ஸோ இது வந்து எதனால வரும் அப்படின்னா லைக் நம்ம வந்துட்டு லைக் வெட் கிளாத்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் அப்பியரன்ஸ் இருக்கும். ரிங் வார்ம் அப்படின்னாலே நம்ம வார்ம்னு நினைச்ச கூடாது, இட் இஸ் அ ஃபங்கல் டிசீஸ். ஸோ ரிங் வார்ம் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபங்கல் டிசீஸ். அப்பியரன்ஸ் வந்து இட் இஸ் ரவுண்ட் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால வந்து அதுக்கு ரிங் வார்ம் அப்படின்னு நேம் இருக்கு. அண்ட் ஹவு இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட், இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி எப்படி டிரான்ஸ்மிட் ஆகலாம்? பேசிக்கா சாயில்ல இந்த ஃபங்கை பிரசன்ட் ஆகலாம், ஆர் இன்ஃபெக்டட் பர்சன் யூஸ் பண்ண அந்த டவலோ இல்ல வந்துட்டு கிளாத்ஸ், அவங்க யூஸ் பண்ண கிளாத்ஸா இருக்கட்டும், ஆர் ஈவன் த கோம், ஸோ இதுல இருந்து கூட இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ ரிங் வார்ம், ஸோ பேசிக்கலி இட் கேன் பி transmitted by using affected person, அவங்க யூஸ் பண்ண டவல், clothes or even the comb, அந்த ஸ்கேலி அப்பியரன்ஸ் மாதிரி, ட்ரை ஸ்கேலி அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும் இந்த ரிங் வார்ம் டிசீஸ். அண்ட் இந்த ரிங் வார்ம் வந்து லைக் ஃபீட்ல எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வி கால் இட் அஸ், லைக் நம்ம கால்ல எல்லாம் இருக்கு அப்படின்னா வி கால் இட் அஸ் அத்லெட்ஸ் ஃபுட். ஸோ அதுதான் அந்த செகண்ட் பிக்சர்ல இருக்கிறது. ஸோ அதை காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் எது? தட் இஸ் டீனியா பீடிஸ். இட் இஸ் காஸ்ட் பை டீனியா பீடிஸ். ஸோ பேசிக்கா வந்து லைக் மாய்ஸ்சரா இருக்கட்டும், ஹீட், ரெண்டுமே வந்து இந்த டிசீஸை ரொம்ப அக்ரிவேட் பண்ணிவிடும். ஸோ எப்பவுமே லைக் ஒன்ஸ் வி டேக் பாத் நம்ம ப்ராப்பரா வந்துட்டு எல்லாமே ட்ரை பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ளோத்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர்லி ட்ரைடு க்ளோத்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நம்ம இம்யூனாலஜியை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இம்யூனாலஜிலேருந்து லைக் எவ்ரி இயர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ் ஆகட்டும், 3 மார்க்ஸ் ஆகட்டும், 5 மார்க்ஸ் ஆகட்டும், எதுலேருந்து வேணா வரலாம். அண்ட் மோஸ்ட்லி இம்யூனாலஜிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட், இம்யூனாலஜி அப்படின்னா என்னது? That is the study of immune system. Immunology அப்படிங்கிறது it is the study of immune system. ஓகே, நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூன் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்ன? நம்மள டிசீஸ்ல இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றது தான் இம்யூன் சிஸ்டமோட ஃபங்க்ஷன். அண்ட் என்ன இம்யூன் செல்ஸ் இருக்கு, அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, அப்போ இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னது? நம்ம பாடி ஒரு டோட்டல் எபிலிட்டி, ஒரு டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம பாடி எப்படி ஃபைட் பண்ணுது, அதுதான் வி கால் இட் அஸ் இம்யூனிட்டி. ஸோ இப்போ இம்யூனிட்டி அப்படின்னா என்னது? தட் இஸ் த டோட்டல் எபிலிட்டி ஆஃப் த பாடி டு ஃபைட் அகைன்ஸ்ட் அ டிசீஸ். அதுதான் வி கால் இட் அஸ் immunity. Okay, so next வந்துட்டு autoimmune disease இருக்கு. So autoimmune diseaseனா என்ன? So recent timeல அதிகமா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. So autoimmune disease அப்படிங்கிறது பேசிக்கா என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய ஓகே, நம்ம இம்யூன் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? நம்மளுடைய ஓன் செல்ஸையும் ஃபாரின் செல்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்றது தான் அதோட மெயின் ஃபங்க்ஷன். ஒரு சில டைம் ஸோ ரீசன்ஸ் வந்து அன்னோன் அண்ட் ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பாடி இம்யூன் சிஸ்டம் நம்ம ஓன் செல்ஸ்க்கு அகைன்ஸ்டாவே வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நிறைய டிசீஸ் வரும். அதுதான் வி கால் இட் இஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம பாடி வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஓன் செல்ஸ், நம்ம இம்யூன் சிஸ்டமே என்ன ஆயிடுது, நம்ம ஓன் செல்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு, லைக் it is attacking our own cells. அதுதான் we call it as autoimmune disease. Okay, so next one வந்துட்டு immune system. So immune system என்னென்ன immunity இருக்கு அதை வந்து நம்ம ஒரு flow chartல பார்த்தலாம். and இந்த flow chartே செப்பரேட்டா 2 மார்க்ஸ்ல இல்ல 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். so immunity வந்து it can be innate immunity இல்ல acquired immunity. So innate immunity அப்படினா என்ன? So innate immunity அப்படிங்கிறது நமக்கு birthல இருந்து இருக்கக்கூடிய immunity, அதுதான் we call it as innate immunity. Acquired அப்படினா which is acquired after birth, அதுதான் we call it as acquired immunity. And இந்த acquired immunity நம்ம இன்னும் further classify பண்ண போறோம், that is it is classified into natural and artificial. Okay, so natural la innum further nama classify pannom appadina it is active and passive. So we have active and passive immunity.
ஸோ அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியலி we have active and passive. ஓகே, அப்ப ஆக்டிவ்ல என்னென்ன வரலாம்? ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி எப்படி வருது? தட் இஸ் பேசிக்கலி த்ரூ சம் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதுல நமக்கு பாடியில இருந்து இம்யூன் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் we call it as active immunity. ஸோ Nevin, good evening. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்டிவ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? தட் இஸ் த்ரூ இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமா. ஸோ நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அப்போ நம்ம இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம பாடியில இம்யூனிட்டி ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்ஃபெக்ஷனால ப்ரொடியூஸ் ஆகிற இம்யூனிட்டி விச் இஸ் த ஆக்டிவ் நேச்சுரல் அக்வயர்ட் இம்யூனிட்டி. அப்போ பாசிவ் எப்படி வரும்? தட் இஸ் ஃப்ரம் மதர், லைக் மதர் கிட்ட இருந்து வருது இல்லையா? அதுதான் we call it as passive immunity, that is maternal. ஸோ பேசிக்கா மதர் கிட்ட இருந்து லைக் இம்யூனோகுளோபின் லைக் ஆன்டிபாடிஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு IgA அண்ட் IgG வந்துட்டு இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த மதர் டு த ஃபீட்டஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ பாசிவ் இம்யூனிட்டில ஃப்ரம் மதர் டு த சைல்டு. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல்ல. ஸோ ஆர்டிஃபிஷியல்ல we have ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இருக்கு இல்லையா? ஸோ ஆக்டிவ்ல என்ன மாதிரி வரும்? So active is basically through the immunization. So எதனால வருது? Immunization. So immunization na என்ன? நம்ம vaccines எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா? So அதுல இருந்து வரக்கூடிய immunity தான் வந்துட்டு active artificial வரும். So passive என்ன அப்படின்னா there are some immunoglobulin injections. So அது மூலமா வரது we call it as passive immunity through antibody transfer இல்ல immunoglobulin injections. So basically immunoglobulin injections மூலமா எடுத்துக்கிறத we call it as acquired immunity. Okay, so Nevin, so you can start like இதுல இருந்து நீட் டு நீங்க படிக்கலாம். ஸ்டேட் போர்ட் சிலபஸ்க்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியல நீங்க இதுல இருந்தும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தமிழரசி acquired and adaptive immunity both are same. Yes, it is same. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் 2 மார்க் இல்லை 3 மார்க்ல வரலாம். ஸோ இம்யூனிட்டி ஃப்ளோ சார்ட் கேட்டா இதுலயே எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஓகே, அப்போ இன்னேட் இம்யூனிட்டினா என்ன? இப்போதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். தட் இஸ் நமக்கு பர்த்ல இருந்து இருக்கக்கூடிய இம்யூனிட்டி, தட் இஸ் விச் இஸ் பிரசன்ட் சின்ஸ் பர்த். ஸோ ஃப்ரம் த பர்த். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்னொரு இம்யூனிட்டில இட் இஸ் நான் ஸ்பெசிபிக். அப்ப நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டினா என்ன? ஓகே, தமிழரசி ஆன்சர் பண்றீங்களா? வாட் இஸ் நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி? சி, நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி அப்படிங்கிறது நமக்கு பாடியில இது வந்து நமக்கு பர்த்ல இருந்து இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டாகவும் இந்த மாதிரி இம்யூனிட்டி ஆக்ட் ஆகும். அதனால தான் we call it நான் ஸ்பெசிபிக். ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா இந்த இம்யூனிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லல. எல்லா டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாகவும் நம்ம இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால அந்த இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் நான் ஸ்பெசிபிக். ஸோ மெயின் பாயிண்ட் என்ன? நான் ஸ்பெசிபிக் அண்ட் பர்த்ல இருந்து இருக்கக்கூடிய இம்யூனிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இன்னேட் இம்யூனிட்டி இஸ் ப்ரொவைடட் பை நிறைய பேரியர்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் இந்த பேரியர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இது செப்பரேட்டா எதுல இருந்து வேணா 2 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. So start பண்ணலாமா? So first, anatomical barriers. What are the anatomical barriers? Which includes skin and mucous membrane. So நம்ம பாடியில இருக்கக்கூடிய skin. So skinனுமே வந்து ஒரு protective layer தான். So அதோட pH வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மள அட்டாக் பண்ண விடாம தடுக்கும். And mucous membrane மெயினா வந்து mucous membrane எங்கெங்கெல்லாம் பிரசன்டா இருக்கு? நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இல்ல GI ட்ராக்ல இங்க எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும். அங்க இருக்கக்கூடிய செல்ஸ், ciliated cells எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? So இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ட்ராப் பண்ணிடும். So இதனால தான் we call it as anatomical barriers. Okay va? So next வந்துட்டு physiological barriers. So physiological barriersல first we have temperature. So temperature நம்ம normal body temperature வந்துட்டு this like microorganisms வளர விடாம தடுக்கும். பட் அத மீறி நமக்கு ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அண்ட் மெயினா வந்து ஃபீவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் இது ஸ்பெசிஃபிக்கா டிசீஸ் தான், இன்ஃபெக்ஷன் தான் இருக்குதான். பட்
அதுவும் ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். ஃபீவர் என்ன ஆகும், நம்ம பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிரும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல வளராது. ஸோ ஃபீவர் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். நமக்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னா என்ன, நம்ம பாடி வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, அந்த ஆன்டிஜன் இல்ல பேத்தோஜனுக்கு அகைன்ஸ்டா நம்ம பாடி ஃபைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் லோ pH. ஸோ பேசிக்கா வந்துட்டு நம்ம இன்டெஸ்டைன்ல செக்ரேட் ஆகக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் ஜூசஸ் அதோட pHலாம் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதுவுமே என்ன பண்ணும், இட் வில் கில் சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அண்ட் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ், வாட் ஆர் த கெமிக்கல் மீடியேட்டர்ஸ்? We have lysozyme and also the interferon. So interferon is 2 mark இல்லையா, book back 2 mark. Okay, so lysozyme அப்படிங்கிறது என்ன? So basically lysozyme வந்து நம்மளுடைய body secretions like tears இருக்கட்டும், saliva இதெல்லாம் வந்து present இருக்கும். So it has some antimicrobial antibacterial properties எல்லாம் இருக்கு. And interferons அதே மாதிரி தான், these are the antiviral cells. அதாவது நம்ம பாடியில W basis வந்து it will produce the interferons. So viral infections against it will function. So these are the antiviral proteins. Interferons எல்லாமே these are the glycoproteins. Okay, so next one that phagocytic barrier. So phagocytic barrier, these are the special cells like monocytes இருக்கட்டும், neutrophils and also the tissue macrophages. இதெல்லாமே என்னது, W basis. So these all will undergo phagocytosis. அதாவது it will engulf the microorganisms. அதுதான் phagocytosis. Okay. Next last one என்ன, inflammatory barrier. So இப்போ inflammatory barrierல what is diabetes? See பேசிக்கா வந்துட்டு நம்ம பாடியில ஏதோ ஒரு டிஷ்யூ டேமேஜ் இருக்கு அப்படின்னாலே என்ன ஆகும், இல்லை ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நம்ம பாடியில அந்த இன்ஃபெக்டட் செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது என்னென்ன கெமிக்கல்ஸ்? ஸோ there'll be serotonin, bradykinins. ஸோ இதெல்லாம் பேரு ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறது புதுசா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பாடியில செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்போ. அண்ட் ஆல்சோ த prostaglandins. ஸோ யாரெல்லாம் நீட் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லேட்டர் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸாக வரும். லைக் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் எடுத்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, செரட்டோனின், லைக் பிராடிகைனின்ஸ் அண்ட் ஆல்சோ த ப்ராஸ்டோகிளாண்டின்ஸ். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பிளட் வெசல்ஸ்ல will enlarge. அப்போ அதுல இருந்து என்ன ஆகும், இந்த W basis வெளியே வரும். அதாவது அந்த சர்க்குலேஷன்ல இருந்து அந்த இன்ஃபெக்டட் சைட்டுக்கு அது வரணும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டை தான் we call it as diabetes. ஸோ diabetesனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் பேசிக்கா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த வாஸ்குலர் ஃப்ளூயிட் வந்துட்டு லீக் ஆகும். அதுல இருந்து தான் என்னது W basis அந்த இன்ஃபெக்டட் சைட்க்கு வருது. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அதை வந்து இன்டியூஸ் பண்ணி விடுது. ஸோ இதுதான் diabetesனா என்ன, அண்ட் வாட் ஆர் த மெயின் கெமிக்கல்ஸ் என்னென்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அண்ட் தீஸ் ஆர் த inflammatory barriers. So innate immunity ல 4 barrier பார்த்திருக்கோம். and 4 barrierமே வந்துட்டு very much important. and also histamine, தமிழசி கரெக்ட் தான், ஹிஸ்டமைனும் தான். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஹிஸ்டமைன், செரட்டோனின்ஸ், பிராடிகைனின்ஸ், ப்ராஸ்டகிளாண்டின்ஸ் இது எல்லாமே வந்துட்டு these are the chemicals. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஹிஸ்டமைன் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன, அலர்ஜி டைம்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஸோ இப்போ அக்வயர்ட் இம்யூனிட்டினா என்ன, நமக்கு பர்த்க்கு அப்புறம் வரக்கூடிய இம்யூனிட்டி தான், தட் இஸ் which is acquired after birth. அதுதான் we call it as acquired immunity. Okay, what are the components of acquired immunity? So acquired immunity ரெண்டு component, that is அந்த immunity வந்துட்டு cell mediated இருக்கலாம் இல்ல antibody mediated இருக்கலாம். ஓகே, அப்ப cell mediatedனா என்ன cells? ஓகே, ஸோ செல் மீடியேட்டட் தமிழசி இதுக்கு ஆன்சர் பண்றீங்களா? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி எந்த செல்ஸ் மீடியேட் பண்ணும்? ஸோ இட் இஸ் பேசிக்கலி த்ரூ T cells. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டிசி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. T cells B cells கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி டிசி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ T cells will mediate the cell mediated immunity. அதாவது T cells என்ன பண்ணணும், it will bind with the microorganisms or kill பண்ணிரும். ஓகே, அப்ப antibody mediated is through the B cells. So B cells என்ன பண்ணும் அப்படின்னா it will produce antibodies. So இது வந்து இன்னும் plasma cells produce ஆகி plasma cells antibodies produce பண்ணும், அது லேட்டரா சொல்றேன். So பேசிக்கா antibody mediated அப்படின்னா B cells அது antibodies produce பண்ணி it will kill the pathogen.
ஓகேவா? ஸோ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ ஜீவஸ்ரீ ஹாய். ஸோ கிளாஸ் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஸோ காம்பனன்ட்ஸ்ல 2 காம்பனன்ட் இருக்கு, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஸோ செல் மீடியேட்டட்னா என்ன செல்ஸ் இருக்கு? டி செல்ஸ். ஸோ டி செல்ஸ் இட் டைரக்ட்லி கில், ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகாம டைரக்டா கில் பண்ணுது. வேறஸ் ஆன்டிபாடி மீடியேட்டட்ல என்ன ஆகுது? பி செல்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் பி செல்ஸ் என்ன பண்ணுது? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி இட் வில் அட்டாக் த ஆன்டிஜன், இட் வில் பைண்ட் வித் த ஆன்டிஜன். ஓகே ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி. ஸோ இந்த டேபிள் புக்ல இருக்கு இல்லையா? ஸோ இது டீட்டெயில்டா நம்ம என்னன்னு பார்த்தலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. ஸோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 3 மார்க் ஏன் 1 மார்க்ல கூட வரலாம். அண்ட் ஹோல் டேபிள் வந்து 5 மார்க்ல கூட கேட்கலாம். ஸோ டீட்டெயில்டா பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஆக்டிவ் இம்யூனிட்டி is produced actively by the host immune system. So நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இம்யூனிட்டி அதுதான் வந்துட்டு ஹோஸ்டோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாசிவ் இம்யூனிட்டி. பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்றது, அதாவது நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணல, we are receiving the immunity. அது எப்படி? through the antibodiesல injections like vaccines இதுல வராது, through the மதர் கிட்ட இருந்து வரது. நம்ம ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் அந்த சார்ட்ல பார்த்தோம் இல்லையா? ஆக்டிவ் இம்யூனிட்டிஸ் மெயினா நமக்கு இன்ஃபெக்ஷன் மூலமா வருது அண்ட் ஆல்சோ த்ரூ த வேக்சின்ஸ். ஆனா பாசிவ் இம்யூனிட்டி இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா. ஸோ இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா, ஸோ இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா வரலாம், ஆர் ஃப்ரம் த மெட்டர்னல் மதர் கிட்ட இருந்து வருது, அதாவது நம்ம பாடி இதை ப்ரொடியூஸ் பண்ணல. ஓகே, so next point என்ன? it is produced due to direct contact with the pathogen or by its antigen. so அதான் சொல்றது, நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு இல்ல pathogen வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ பேசிக்கா ஸோ எதுல இருந்து பார்த்தோம்? நம்ம ஆல்ரெடி அந்த டேபிள்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ என்னென்ன வந்துச்சு? ஆக்டிவ் இம்யூனிட்டி த்ரூ இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமா அண்ட் ஆல்சோ த்ரூ த வேக்சின். ஸோ பேசிக்கா வேக்சின்ல என்ன? அந்த ஆன்டிஜன் இல்ல வந்துட்டு இன்ஆக்டிவேட்டட் அந்த ஹோல் மைக்ரோ ஆர்கானிசமே தான் பிரசென்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம பாடி தான் வந்து இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ த்ரூ வேக்சின்ஸ். ஸோ இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு அந்த சார்ட்டை நான் நல்லா படிச்சுக்க சொன்னேன். ஸோ அது 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். அண்ட் அதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இந்த டேபிள் நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஸோ 2 பாயிண்ட் முடிஞ்சுதா? ஸோ இது என்னது? இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு ஆன்டிபாடிஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இட் இஸ் டியூரபிள் அண்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரொடெக்ஷன். ஸோ நம்ம பாடியே ப்ரொடியூஸ் பண்றதுனால ஒரு இன்ஃபெக்ஷனாலேயோ இல்ல வேக்சின்னாலேயோ ப்ரொடியூஸ் ஆகுற இட் இஸ் வெரி மச் டியூரபிள், ரொம்ப நாள் இருக்கும் அண்ட் ஆல்சோ வெரி மச் ப்ரொடெக்டிவ். ஆனா பாசிவ் இம்யூனிட்டி அப்படி கிடையாது. இட் இஸ் வெரி மச் டிரான்சியன்ட் அண்ட் லெஸ் எஃபெக்டிவ், அதாவது ரொம்ப எஃபெக்ட் வந்து கம்பேர்ட் டு ஆக்டிவ் இம்யூனிட்டி இட் இஸ் வெரி மச் லெஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இம்யூனாலஜிக்கல் மெமரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரனால நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? நம்ம பாடியில மெமரி செல்ஸ் இருக்கு. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டியில இம்யூனாலஜிக்கல் மெமரி இருக்கு, பட் பாசிவ் இம்யூனிட்டிக்கு அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பூஸ்டர் எஃபெக்ட். ஸோ நம்ம வந்து பூஸ்டர் எஃபெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். ஆக்சுவலி பாசிவ் இம்யூனிட்டிக்கு ஈவன் தான் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இட் இஸ் வெரி மச் லெஸ் எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் immunity is effective after a short period, பட் இது வந்து இட் வில் டெவலப் இம்யூனிட்டி இமீடியட்லி. அதாவது பாசிவ் இம்யூனிட்டி நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இல்ல மதர் கிட்ட இருந்து வரதுனால இம்யூனிட்டி வந்துட்டு இமீடியட்டா வருது. பட் ஆனா ஆக்டிவ்க்கு அப்படி கிடையாது. ஸோ அது ஸ்பெசிஃபிக்கா அந்த பேத்தோஜன் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் டேக்ஸ் சம் டைம். அதுதான் வந்து இந்த மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இந்த டேபிள் கிளியரா புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ இது வந்து 5 மார்க்ஸ்ல கேட்டா கண்டிப்பா இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதணும். 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல கேட்கும் போது மேபி லைக் 3 or 4 பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அது வந்து டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி, அக்வயர்ட் இம்யூனிட்டி, அதாவது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் செப்பரேட்டா டிஃபரன்ஸ் கேட்டா இந்த மாதிரி தான் ஆன்சர் எழுதணும். இம்யூன் ரெஸ்பான்சஸ். ஸோ இம்யூன் ரெஸ்பான்சஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவுமே வந்து 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எதுல வேணா வரலாம். ஸோ அப்படி கேட்டா 5 மார்க்ல கேட்டா அதே மாதிரி தான் கண்டிப்பா எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். So 2 marks 3 marks like at least minimum of 3 to 4 points எழுதணும். So first point, primary immune response and secondary immune response. So first அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். primary immune response அப்படின்னா நம்ம பாடியில ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அந்த டிசீஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாடியில வருது அப்படின்னா அதனால நமக்கு வருது இல்லை நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான் we call it as primary immune response. பட் அதே டிசீஸ் செகண்ட் டைம் நமக்கு அட்டாக் பண்ணுது அப்படின்னா அப்போ வரக்கூடிய செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம பாடி என்ன பண்ணும்? நம்ம இம்யூன் சிஸ்டம்
அந்த ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டா ஸ்பெசிஃபிக்கா ஆன்டிபாடிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிரும். ஸோ செகண்ட் டைம் வரும்போது அந்த மெமரி செல்ஸ் இருக்கு. ஸோ மெமரி செல்ஸ் என்ன பண்ணிடும், ஞாபகம் வச்சிருக்கும். ஸோ செகண்ட் டைம் ரொம்ப ஃபாஸ்டரா ஆக்ட் பண்ணும். ஸோ நம்ம அதனால தான் வந்து வேக்சின்ஸ் எடுக்கிறோம். ஸோ வேக்சின் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டிசீஸ் வராமே நம்ம பாடி என்ன பண்ணிடும், ப்ரிப்பேர் ஆயிடும். நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா ப்ரிப்பேர் ஆகும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அகைன்ஸ்டா எப்படி ஆக்ட் பண்ணணும், ஆன்டிபாடிஸ் என்னென்ன ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் செகண்ட் டைம் அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம அட்டாக் பண்ணும்போது நம்ம பாடி ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணும். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிரைமரி அண்ட் செகண்டரிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, it occurs as a result of primary contact. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் கான்டாக்ட் வருது. அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதே திரும்ப நம்மளுக்கு செகண்ட் டைம் இல்ல தேர்ட் டைம் வரதுதான், அதுல இருந்து நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்றதுதான் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஆன்டிபாடி லெவல் எப்போ வந்து இட் வில் ரீச் த பீக். ஸோ இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 7 to 10 days. ஏன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் பண்ணுது. ஸோ அதுக்கு அகேன்ஸ்ட் எப்படி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். வேறஸ் இது வந்து ஆல்ரெடி நமக்கு நம்ம பாடிக்கு மெமரி செல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால இட் வில் டேக் லெஸ்ஸர் டைம், 3 to 5 daysல இட் வில் ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடிஸ். ஓகே, தென் ப்ரொலாங்ட் period is required to establish immunity. ஸோ அதே தான் செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இதுக்கு வந்துட்டு ஷார்ட் டைம்லயே வந்துடும். ஓகே, தென் ஆஃப்டர் லைக் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகும் போது ஆன்டிபாடி லெவல் வந்து இட் வில் பி ரெடியூஸ்ட். பட் இதுல வந்து செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல இட் வில் பி ஃபார் அ லாங்கர் டைம். பிகாஸ் இது செகண்ட் டைம் வருது, நம்ம பாடி ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிடுச்சுனால அதனால அந்த ஆன்டிபாடிஸ் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். ஸோ லாங்கர் பீரியட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். வாட் ஆர் த ஆர்கன்ஸ் இன் வாட்? ஸோ பேசிக்கலி எங்க இருந்து வருது, ஃப்ரம் த lymph nodes and spleen. So நம்ம next partல அது என்னன்னு டீடைலா பார்க்கலாம். So என்னென்ன ஆர்கன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So primary immune response is from lymph nodes and spleen, and whereas secondary immune response is from bone marrow and also spleen and nodes. So இதுதான் வந்துட்டு main difference between primary and the secondary immune response. So the concept புரிஞ்சுச்சா? ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 மார்க்ஸ்ல கேட்டா கண்டிப்பா எல்லா பாயிண்ட்ஸும் மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் 2-3 மார்க்ஸ்ல மினிமம் லைக் 4 பாயிண்ட்ஸ் வச்சு எழுதிருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ ரீகால் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோம், இம்யூனிட்டி. ஸோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன, நம்ம பாடி எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு டிசீஸ்க்கு அகேன்ஸ்ட், அதுதான் இம்யூனிட்டி. ஸோ இன்னேட் அண்ட் அக்வயர்ட். ஸோ இன்னேட் அப்படிங்கிறது இட் இஸ் பிரசன்ட் நமக்கு பர்த்ல இருந்து இருக்கக்கூடிய இம்யூனிட்டி. அது அக்வயர்ட் அப்படிங்கிறது விச் இஸ் அக்வயர்ட் ஆஃப்டர் பர்த், அதுதான் அக்வயர்ட் இம்யூனிட்டி. நெக்ஸ்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் இப்போ தான் நம்ம டேபிள் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான். ஓகே, ஸோ இந்த டேபிள் வந்து கொஸ்டின்ஸ் வரலாம். இம்யூனிட்டி எதுலேருந்து வரலாம் டெஃபினிஷன் மாதிரி கூட 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஓகே, ஸோ lymphoid ஆர்கன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் lymphoid ஆர்கன்? ஸோ lymphoid ஆர்கன் அப்படிங்கிறது பேசிக்கா வந்துட்டு lymphoid, lymphocyte எல்லாமே நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் இருக்க வேண்டியது அந்த lymphocytes, WBCs தான். ஸோ இந்த lymphocytes எங்க வந்துட்டு ஆரிஜின் ஆகுது, மெச்சூர் ஆகுது, அண்ட் how it is proliferating, how it is spreading இல்ல டிவைடிங், அந்த ஆர்கன்ஸை வச்சுதான் we classify them as primary and the secondary. So மெயினா organs which are involved in the origin, maturation and proliferation of lymphocytes, இதுதான் we call as lymphoid organs. So அதுல first வந்துட்டு primary and secondary. இப்போ what are the primary lymphoid organs? அதோட ஃபங்க்ஷனை வச்சுதான் சொல்லியிருக்கோம். So primary lymphoid organsல யூஸ்வலா வந்து இந்த lymphocytes it will mature, whereas செகண்டரி lymphoid ஆர்கன்ஸ்ல என்ன அப்படின்னா ஆல்ரெடி இதெல்லாம் மெச்சூர் ஆயிடுச்சு. ஸோ ஆன்டிஜனை ஈஸியா கிராஸ்ப் லைக் அட்டாக் பண்ணிடும், இட் வில் பைண்ட். அதுதான் வந்து செகண்டரி lymphoid ஆர்கன்ஸ்ல நடக்கும். ஸோ வாட் ஆர் த பிரைமரி lymphoid ஆர்கன்ஸ்? ஸோ பிரைமரி lymphoid ஆர்கன்ஸ் என்னென்ன? ஸோ பேசிக்கலி இட் இஸ் த thymus and the bone marrow. ஸோ thymus இருக்கு அண்ட் ஆல்சோ bone marrow. ஸோ இது நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எஸ், தமிழரசி கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் டீடைல்டா பார்ப்போம். அண்ட் வாட் ஆர் த செகண்டரி lymphoid organs which includes like lymph nodes இருக்கு அண்ட் ஆல்சோ pales, patches இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி lymphoid organ. ஸோ என்னன்னா தட் இஸ் த போன் மேரோ அண்ட் த thymus. ஸோ அங்க இருக்கிறதுல பாருங்க பேர்ட்ஸ்ல யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா எது பிரைமரி lymphoid organனா தட் இஸ் த bursa of Fabricius. ஸோ 1 மார்க்ல கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ போன் மேரோ அண்ட் thymus. ஸோ thymus எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் அதோட லொகேஷன். ஸோ thymus வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைமரி lymphoid organ செப்பரேட்டா ஹோலா 5 மார்க்கா கேட்கலாம், இல்ல வந்து thymus இல்ல வந்துட்டு போன் மேரோ செப்பரேட்டா 2 மார்க்ஸ் இல்ல 3 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஸோ thymusம் வெரி மச் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 5 மார்க் இல்ல 3 மார்க் ஆர் ஈவன் 2 மார்க்ல கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
அது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, அது எப்படி இருக்கு, அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அது எங்க இருக்கு, ரெண்டு லோப் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஸோ எல்லோ கலர்ல தெரியுது இல்லையா? ஸோ அதுதான் என்னது, தைமஸ் கிளாண்ட். ஸோ இட் ஹாஸ் 2 லோப்ஸ். ஸோ இது ரெண்டும் என்ன, தீஸ் ஆர் த லங்ஸ், சரியா? ஸோ தைமஸ்க்கும் 2 லோப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் மென்ஷன் பண்ணணும், இட் இஸ் a bilobed organ. நெக்ஸ்ட் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, it is located behind the sternum. sternum தெரியுமில்லையா? ஸோ ரிப்ஸல் அட்டாச் இருக்கு, அந்த மிடில் போன் தான் sternum. ஸோ sternumக்கு பின்னாடி இருக்கு. And it is located above the heart. So heart எங்க இருக்குன்னா, it is located above the heart. So இந்த 3 பாயிண்ட்டும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ 2 லோப் இருக்கு, ஸ்டர்னம்க்கு பின்னாடி இருக்கு, ஹார்ட்க்கு மேலே இருக்கு. ஸோ இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களே கண்டிப்பா எழுதிடலாம். ஓகே, எழுதிடலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ட்ஸ்க்கு போகலாம். ஸோ லாபியூல்ஸ், லோப்ஸ் இருக்கு, அதுல வந்து லாபியூல்ஸ் பிரசண்டா இருக்கும். அதுல இட் இஸ் செப்பரேட்டட் பை த செப்டாஸ். ஸோ லாபியூல்ஸ், செப்டா இதெல்லாம் பிரசண்டா இருக்கு. அண்ட் இட் ஹேஸ் the lobules, it has outer cortex and inner medulla. So cortex இருக்கு, medulla இருக்கு. And almost இந்த outer cortexல தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய immature T cells present ஆயிருக்கும். So என்ன present ஆயிருக்கு, immature T cells. Okay, so immature T cells என்ன சொல்லுவோம்? So யார் ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். So immature T cells are called as So immature T cells we call it as thymocytes. So அதுவும் நம்ம பார்ப்போம். பேசிக்கா வந்து B cells இருக்கு, T cells இருக்கு, எது எங்க மெச்சூர் ஆகுது, எங்க வந்துட்டு where it is maturing, அதுவும் நம்ம பார்க்க போறோம். So basically immature T cells are called thymocytes. அந்த thymocytes வந்துட்டு cortexல தான் வந்து அதிக அளவுல இருக்கும், மெடுலால இருக்கும், பட் நாட் லைக் அங்க cortexல இருக்காது, மெடுலால பிரசன்டா இருக்காது. ஓகேவா? So cortex, medulla பார்த்தாச்சு. Next, which hormone is secreted? So thymus secrete பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன் என்ன, that is the thymosin. So thymosin அப்படிங்கிறது தான் ஹார்மோன் which is secreted by the thymus. So ரொம்ப important, 1 மார்க்ல கூட கேட்கலாம். ஓகே, அண்ட் இந்த thymosin ஓட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா basically it will stimulate the T cells. இந்த T cells வந்து immature இருக்கு, so mature ஆகிறதுக்கு stimulate பண்ணிவிடும். So thymosin, it will stimulate the T cells to mature and அது வந்து immunocompetent-ஆ மாறிடுது. அப்படின்னா என்னன்னா, it is the immune cells. நம்ம B cells, T cells எல்லாமே immune cells ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? So mature ஆகி it is becoming the immunocompetent-ஆ இருக்கு. So என்னென்ன பார்த்திருக்கோம், அது எங்க லொகேட் ஆயிருக்கு, and what is it, what is the hormone secreted, and அதோட function என்னன்னு பார்த்திருக்கோம். So next வந்துட்டு, so பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா தைமஸ்ல இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பர்த் முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இந்த தைமஸ் ஆல்மோஸ்ட் எல்லா T செல்ஸையுமே ப்ரொடியூஸ் பண்ணிடும். மெயின் ஃபங்க்ஷன் என்ன, T செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது. அண்ட் T செல்ஸ் நமக்கு இம்யூன் சிஸ்டம், இம்யூனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான செல்ஸ். ஸோ எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த ப்ரீ அடலசன்ஸ், அந்த பியூபர்ட்டி டைம்ல வந்து இட் வில் ஸ்டார்ட், இட் பிகின்ஸ் டு அட்ராஃபின்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது வீக் ஆயிரும், டீஜெனரேட் ஆயிடும் அர்த்தம். அண்ட் இட் வில் பிகம் அடிப்போஸ், அதாவது ஃபேட்டி டிஷ்யூவா மாறிடும். ஸோ till begins to atrophy and it will become adipose tissue. The basic அதோட growth வந்து அந்த adolescent period வரலும் தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பர்த் அப்பவே ஆல்மோஸ்ட் நிறைய T cells ப்ரொடியூஸ் பண்ணிடும். அண்ட் அந்த சைல்ட்ஹுட் பீரியட், ப்ரீ அடலசன்ட் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் T cells எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்னவா மாறிடுறது, அடிப்போஸ் டிஷ்யூ, அதாவது ஃபேட்டி டிஷ்யூவா மாறிடுது. ஸோ ப்ரீ அடலசன்ட் வரலும் தான் இட் வில் பி ப்ராப்பர்லி ஃபங்க்ஷனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு, ஸோ இன்னொரு ஆர்கன் என்னது, போன் மேரோ. ஸோ போன் மேரோ அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்பாஞ்சி போன் பிரசன்ட். அண்ட் இதில் தான் ஸ்பாஞ்சி போன் பார்ட் அண்ட் ஆல்சோ ஹெமாட்டோபாய்சிஸ் இங்கே தான் நடக்கும். ஸோ இட் ஹேஸ் த ஹெமாட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ அதுல இருந்து தான் ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகுது, ஹெமாட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ தைமஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அது 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அதை நல்லா படிச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ த போன் மேரோ. ஓகே, ஸோ இதுதான் அந்த பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின், மார்ச் 2020ல கேட்டிருந்தாங்க. which is hormone is secreted by the thymus and அதோட ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே தான். என்ன ஹார்மோன் அது, இட்ஸ் thymosin. அதோட ஃபங்க்ஷன் என்ன, it stimulates the T cells to mature and it is immunocompetent. ஓகே ஓகே, ஸோ 1 மார்க் 2 பார்ப்போமா. immature T cells என்ன, we call it as thymocytes.
Okay, next, primary lymphoid organ in birds. So, on the picture la paathame illaya. So, adu enna organ? That is the bursa of Fabricius. Okay. So, next, இது intellectual, like யார் இதுக்கு answer பண்றாங்கன்னு பார்க்கலாம். So, can you live without thymus? And also, what is the difference between thymus gland and the thyroid gland? So, யார் answer பண்றீங்க? தமிழரசி answer பண்றீங்களா? Or like chatல யாரெல்லாம் இருக்கீங்க, யார் answer பண்றாங்கன்னு பார்க்கலாம். So, இது வந்து just ஒரு information தான், இது bookல இல்ல. So, இதுக்கான answer தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. So, நானே சொல்லிட்டுமா. So, yes, can you live without thymus? Actually வந்து thymus வந்து like childrenல பார்த்தோம் அப்படின்னா it's really difficult. ஏன் ஆல்ரெடி நம்ம இப்பதான் சொன்னோம், thymus வந்து நம்ம பர்த்க்கு முன்னாடி அந்த T cells எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அண்ட் அந்த அடலசன்ட் பீரியட்ல ரிமைனிங் T cells எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ லேட்டர் வந்து அது அடிப்போஸ் டிஷ்யூ மாறும்போது அதனுடைய ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை. ஸோ அப்போ வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இல்லை, we can live without thymus. adults basically childrenல it is not possible. So immune system function ஆகணும் அப்படின்னா we need T cells. இப்போ T cells இல்லைன்னா என்ன ஆகும், எதுவுமே நடக்காது. ஸோ பேசிக்கலி T cells வந்து லைக் thymus வந்துட்டு சில்ட்ரனுக்கு கண்டிப்பா இருக்கணும், அண்ட் அடல்ட்ஸ்க்கு அதுக்கு அவ்வளோ யூஸ் கிடையாது. ஓகேவா, அடல்ட்ஸ்ல இட் இஸ் ஃபைன். ஓகேவா, சில்ட்ரனுக்கு இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தைமஸ் அண்ட் தைராய்டு கிளாண்ட். ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன, ரெண்டுமே நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ தைமஸ் கிளாண்ட் என்ன இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தைமோஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, அண்ட் T cells நம்மளோட பேசிக்கா இட் இஸ் ப்ரொடெக்டிங் அவர் இம்யூன் சிஸ்டம். அப்போ தைராய்டு கிளாண்ட் it is producing many hormones, and basically thyroid hormone நம்மளுடைய growth and metabolism க்கு ரொம்ப important. So basically difference என்ன, and thymus childrenல வந்து கண்டிப்பா பாசிபிளே இல்ல தமிழரசி, because thymus இல்லாம வாழ முடியாது, because T cells ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லையா. அடல்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஸ்டேஜ் ரீச் பண்ணும்போது ஆல்ரெடி T cells எல்லாமே ப்ரொடியூஸ் ஆயிடுக்கும். ஸோ இதுதான் they can live, but childrenல possible. adultல it is okay, but childrenல it is not okay, which can lead to many serious infections like நிறைய immunodeficiency disorders நிறைய வரலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்டரியில பெரிஃபெரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். இது கொஞ்சம் நீ ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும், ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன, லிம்ஃப் நோட்ஸ் இருக்கு, அப்பெண்டிக்ஸ், பேயோஸ் பேச்சஸ் ஆஃப் GIT, டான்சில், அடினாய்ட், ஸ்ப்ளீன், இது எல்லாமே என்னது செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். 2 மார்க்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் கேட்டா கண்டிப்பா இது எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு லிம்ஃப் நோட். ஸோ வாட் இஸ் லிம்ஃப் நோட்? ஸோ லிம்ஃப் நோட், லிம்ஃப் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஸோ வாட் இஸ் லிம்ஃப்? லிம்ஃப் அப்படிங்கிறது நம்ம பிளட் மாதிரியே தான் ஒரு கிளியர் ஃப்ளூயிட், அண்ட் இட் இஸ் அ கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ பேசிக்கா இந்த லிம்ஃப்ல என்ன இருக்கும், WBCs எல்லாமே இதுல பிரசென்டா இருக்கும். தட் இஸ் லிம்போசைட்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ். அண்ட் அது என்ன ஷேப்ல இருக்கு, it is like a bean shaped, and இதுல நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, லைக் கார்டெக்ஸ் இருக்கு, பாராகார்டெக்ஸ், மெடுலா. ஸோ ஒவ்வொரு லேயர்லயும் அந்த லிம்ஃப் பாஸ் ஆகும், அண்ட் இந்த நோட்ஸ்ல WBCs பிரசென்டா இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த ஃப்ளூயிட் உள்ள இருந்து வெளியே வரும்போது ஆன்டிபாடிஸோட வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து அந்த லிம்ஃப் நோட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அந்த பிக்சர். அந்த பார்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஸோ அந்த நோட்ஸ்க்காக தான் இந்த பிக்சர் போட்டிருக்கு. ஸோ அந்த டாட் அந்த கிரீன் கலர்ல தெரியுது இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த லிம்ஃப் நோட்ஸ். நம்ம பாடியில more than hundreds ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ பேஸ் பேச்சஸ் எங்க பிரசென்ட் ஆயிருக்கு, which is present in the small intestine. ஸோ நம்ம பாடியில இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இது எல்லாமே பேஸ் பேட்ச், டான்சில், இது எல்லாமே வந்து லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ், அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணுது. லைக் அந்த செல்ஸ், B cells, T cells எல்லாம் பிரசென்ட் ஆயிருக்கும், which helps in building the immunity. ஓகே, ஸோ இப்போ பேஸ் பேச்சஸ் எங்க பிரசென்ட் ஆயிருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. அண்ட் என்னோட செல்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு, we have macrophages, and dendritic cells, it is a type of immune cells. So confuse ஆக வேணாம், it is a type of immune cell. And B cells, T cells இது எல்லாமே present ஆயிருக்கு. And next tonsils. So usually in the winter season எல்லாம் வந்துச்சுன்னா tonsillitis, tonsil எல்லாம் inflame ஆயிடும் இல்லையா. So tonsil basically it has many immune cells, but அதை மீறி ஒரு சில viral diseaseனால இல்ல bacterial diseaseனால infections வரலாம். Okay, so pair of soft tissue, ரெண்டு like it is a pair. So mass of soft tissue எங்க present ஆயிருக்கு, it is present at the back of the throat, அதாவது pharynx கிட்ட. So pharynx, larynx தெரியும் இல்லையா. So எது இதுல voice box யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். So and also tonsils, it helps to fight infections, basically bacteria and virus. But அது ஒரு சில டைம் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் செல்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல, இல்ல செல்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அப்ப இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரலாம்.
Okay, then spleen. So spleen, which is located in the upper part of the abdomen. Abdomen-க்கு மேல இருக்கு. And இதுலயும் B cells and T cells எல்லாம் present ஆயிருக்கு. And helps in humoral and cell mediated immunity. Okay, so antibodies. See, antibodies நான் பேசிக்கா அந்த பார்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு. ஸோ அந்த வீடியோல கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஸோ ஆன்டிபாடிஸ்னா என்னென்ன, அதோட பார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட்டாக இந்த செஷன் முடிக்க போறோம். ஓகே, ஸோ ஆன்டிபாடிஸ் ஏன்னா டைப் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு நெமோனிக் இருக்கு. வி ஹேவ் கேம்ட். ஸோ கேம்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இதுல இருந்து எழுதிடலாம். நோ, தமிழரசி வாய்ஸ் பாக்ஸ் என்னன்னு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். கரெக்டா சொல்றீங்களா நான் பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் IgG. ஸோ இது IG அப்படிங்கிறது ஆன்டிபாடிஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் இம்யூனோகுளோபுலின்ஸ். என்னது? இம்யூனோகுளோபுலின்ஸ். அதாவது it consists of globulin protein. ஸோ அதனால தான் we give that IG. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? IgG, அதாவது காமா ஆன்டிபாடி. And next we have IgA, IgM, IgE and also IgD. Okay, so இதுதான் வந்து அந்த different types of antibodies. அதுக்கான mnemonic கொடுத்திருக்கேன். So 2 marksல கேட்டா கண்டிப்பா different types of antibodies எழுதிடணும். So 2 marksல கேட்கலாம். So IgG. So basically IgG என்ன அப்படின்னா it is the only antibody which can cross the placenta. So placenta cross பண்ணது மதர் கிட்ட இருந்து first நம்ம பார்த்தோம் இல்லையா, மதர் கிட்ட இருந்து அந்த immunity அந்த சார்ட் பார்க்கும்போது பார்த்தோம். So அந்த passive immunityல இந்த மாதிரி immunity antibodies like IgG and also IgA. IgA வந்துட்டு like after delivery அந்த கொலஸ்ட்ரம் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வரக்கூடிய அந்த மில்க்ல அதுதான் கொலஸ்ட்ரம்னு சொல்லும். ஸோ அதுல வந்து இந்த IgA ஆன்டிபாடி பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் IgG வந்து இட் கிராசஸ் த பிளசண்டா. ஸோ மதர் கிட்ட இருந்து இட் கம்ஸ் டு த ஃபீட்டஸ். ஸோ IgG, IgA என்னன்னு பார்த்தாச்சு. அண்ட் IgM and D வந்து these are the bigger antibodies. அண்ட் IgE வந்துட்டு during allergic reaction. ஸோ அப்பெல்லாம் வந்து இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் எப்சிலான் ஆன்டிபாடி. ஸோ இதுதான் 5 different types of antibodies. Okay, so இதுல parts பாருங்க. First, இதுல என்னென்ன இருக்கு? It has 4 polypeptide chains. So எவ்வளவு chains இருக்கு? 4 polypeptide chains. So that is H2L2. 2 heavy chain, 2 light chain இருக்கு. And 2 regions, constant region இருக்கு, variable region இருக்கு. So these are the variable regions and these are the constant regions. So இதுல எப்படி connect ஆயிருக்கு with the help of the bond called the disulfide bond. And also antigen binding site present ஆயிருக்கு. and ஒவ்வொரு ஒவ்வொரு pathogenக்குமே antigen வந்து டிஃபர் ஆகும். and அந்த ஸ்பெசிபிக் ஆன்டிபாடிக்கு ஸ்பெசிபிக்கான ஒரு antigen binding site தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ புரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுலயே எல்லாம் கிளியரா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ வேக்சின்ஸ். ஸோ வேக்சின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சி இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் இம்யூனாலஜிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா இம்யூனாலஜி அந்த ஹோல் பார்ட்டை கண்டிப்பா கவர் பண்ணிக்கணும், அந்த சப் டாபிக் ஃபுல்லா. ஸோ 2 மார்க் இல்லை 3 மார்க் ஈவன் 5 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஸோ வாட் ஆர் வேக்சின்ஸ்? ஸோ வேக்சின்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? So what is vaccine? Basically it is a biological preparation. So definition கேட்டா இதை எழுதணும். It's a biological preparation that provides active acquired immunity. So என்ன immunity? Active acquired immunity. So 1 markல கூட வரலாம். Okay, how will you classify the vaccine? So இதுல வந்து 3 generation vaccine இருக்கு. So first generation, second generation and third generation. Okay, so அதுல first generationல பாருங்க. ஸோ அதை இன்னும் ஃபர்தரா கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின், கில்டு வேக்சின் அண்ட் டாக்ஸாய்ட் வேக்சின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல என்ன இருக்கு? லைவ், கில்ட் அண்ட் டாக்ஸாய்ட் வேக்சின். தமிழரசி நான் லாஸ்டா தான் ஆன்சர் சொல்வேன் இதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல என்னென்ன இருக்கு? லைவ், கில்ட் அண்ட் டாக்ஸாய்ட். ஸோ லைவ் அட்டெனுவேட்டட். ஸோ அட்டெனுவேட்டட்னா என்ன? ஸோ பேசிக்கலி வீக்கெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அட்டெனுவேட்டட்னா என்னது? வீக் அப்படின்னு அர்த்தம். So அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா we have MMR, that is mumps, measles, rubella அந்த வேக்சின் and also varicella chicken pox ஓட வேக்சின். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு killed vaccine. So killed vaccines அப்படின்னா அந்த organism it will be inactivated. So killed or how it will be inactivated அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. பேசிக்கலா heat killed கூட இருக்கலாம், அந்த ஆக்சுவல் ஆர்கானிசமை கில் பண்ணிருக்கும். that is live attenuated அப்படின்னா
லைக் ஆக்சுவலா இட் இஸ் லைவ் வைரஸ் இல்ல பாக்டீரியா, பட் வீக்கர் ஃபார்ம்ல வந்து வேக்சினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கீல்டு வேக்சினுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சாக்ஸ் போலியோ வேக்சின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் ஒன் டாக்சைட். டாக்சைட் அப்படிங்கிறது லைக் இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா இல்லை வைரஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ப்ரொடியூஸ் பண்றதா இந்த டாக்சாய்டு வேக்சின்ஸ். சி பேசிக்கா வேக்சின்ஸ் என்ன பண்ணணும், இட் வில் டீச்சர்ஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த ஆன்டிஜன் நம்ம பாடிக்கு வந்தா நம்ம பாடி வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு லெசன் இது இந்த வேக்சின் மூலமா. ஓகேவா? ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் டிபிடி. ஸோ டிபிடி அப்படிங்கிறது என்ன? டிப்தீரியா, pertussis, tetanus. இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ல we have hepatitis B vaccine. ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ஆன்டிஜன்ல எடுக்கிறது. அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன்ல we have the synthetic vaccines. ஸோ இதுதான் இந்த கிளாசிஃபிகேஷன். ஸோ சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ல மென்ஷன் பண்ணலாம், லைக் லைன் பை லைன் எழுதாம இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ல நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஓகே, ஸோ இப்போதான் ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தமிழரசி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆட்டோ இம்யூனிட்டி இஸ் மிஸ்டைரக்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, இந்த லைன் வந்து புக்லேயே இருக்கு. ஸோ இந்த லைனை வச்சு கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். அண்ட் ஆல்ரெடி ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி கேட்டா ஃபர்ஸ்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா ப்ரீவியஸாமே நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது நம்ம பாடி வந்து it is failing, நம்ம immune system it fails to differentiate own cells and foreign cells, it is not able to distinguish. அதனால வரக்கூடிய disease தான் we call it as autoimmune disorders. so adana abnormal immune response, that is it fails to differentiate between own cells and foreign cells. ஓகேவா? ஸோ அதனால வரக்கூடிய டிசார்டர் தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஸோ இதுதான் வந்து we call it as misdirected immune response. ப்ராப்பரா நம்ம இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகல. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் வந்து ப்ராப்பரா கிடையாது, பட் there are some specific reasons. ஓகே ஓகே, ஸோ இதை வச்சு இந்த மாதிரி இதை வச்சுட்டு நம்ம ஆர்கன் ஸ்பெசிபிக் அண்ட் நான் ஆர்கன் ஸ்பெசிபிக் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். ஆர்கன் ஸ்பெசிபிக் ஆட்டோ இம்யூன் டிசார்டரா இருக்கலாம், இல்ல நான் ஆர்கன் ஸ்பெசிபிக்கா இருக்கலாம். ஓகேவா? So first organ specific அப்படினா, so we have Hashimoto's thyroiditis and Graves disease. so இது ரெண்டுமே வந்துட்டு thyroid gland-னால affect பண்ணுச்சு அப்படினா அதுல இருந்து வரக்கூடிய disease. Okay, so Hashimoto's thyroiditis na என்னன்னா basically இது வந்து hypersecretion. first there will be hypersecretion of thyroid, அதாவது thyroid hormone அதிக அளவுல secrete ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படினா அந்த gland வந்து inflame ஆயிரும். and inflame ஆனதுக்கு அப்புறம் hormone secretion இருக்காது. so அதனால வரக்கூடிய disorder தான் இந்த Hashimoto's thyroiditis. next Graves disease basically like in secretion hypersecretion of thyroid hormone, அதனால வரக்கூடிய disorder. இது basically என்னது thyroid gland affect பண்ணுச்சுனா இந்த மாதிரி disorders வரலாம். next நான் ஆர்கன் ஸ்பெசிபிக். ஸோ ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு ஆர்கனையும் அட்டாக் பண்ணல. அப்போ எக்ஸாம்பிள் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னாலே என்னது? ஜாயின்ஸ், நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் எல்லா ஜாயின்ஸுமே இன்ஃப்ளேம் ஆயிரும். ஸோ சிவியர் பெயின் எல்லாம் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ பாடியில எல்லா பார்ட்டியுமே எஃபெக்ட் பண்ணுது. இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆர்கனை மட்டும் அஃபெக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். ஸோ வாட்ஸ் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்? நம்ம பாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நர்வ் செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ நியூரான்ஸ் லைக் பிரெயினா இருக்கட்டும், ஸ்பைனல் கார்டா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய நியூரான்ஸ்ல எல்லாத்துலயுமே என்னன்னா அந்த மைலின் ஷீத் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பாடி செல்ஸ் நம்ம இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இதனால வரக்கூடிய டிசார்டர் தான் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், சிஎன்எஸ் டிசீஸ் இது. ஸோ பேசிக்கலி ஆட்டோ இம்யூனிட்டினா என்ன, அதோட கிளாசிபிகேஷன் அண்ட் அலாங் வித் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, இஃப் இம்யூனாலஜிக்கல் சர்வைலன்ஸ் இஸ் எஃபெக்டிவ், cancer should not occur. So இது வந்து question வந்து இப்படி வந்திருக்கு. So இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கலாம்? See பேசிக்கா நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு கேன்சர் வரக்கூடாது. பட் அதையும் மீறி வருது அப்படின்னா எதனால? ஏன் அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா is to immune system is to specifically identify and destroy the அந்த மியூட்டேஷன் ஆன செல்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பா it should eliminate, to seek and destroy the அதாவது மியூட்டேஷன் ஆன செல்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பா டெஸ்ட்ராய் பண்ணணும். பட் அது ஏன் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா மெயின் ரீசன் இட் கேன் பி டியூ டு ஏஜிங்னால இருக்கலாம். these are one of the reason. ஏஜிங்னால இருக்கலாம், or it can be due to immunodeficiency diseases. ஸோ அதாவது
immunodeficiency disease. So இதுக்கு ரீசன்ஸ் இல்ல. ஸோ அந்த டிசீஸ் வந்து கான்ஜெனிட்டல். ஸோ கான்ஜெனிட்டல் அப்படின்னா பர்த்ல இருந்து இருக்கலாம், or it can be acquired. ஸோ இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்கும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை, ஸோ அதனால கேன்சர்ஸ் வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, அண்ட் ஏன் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சாப்டர். இது வந்து இதுல இருந்து புக் பேக் கொஸ்டின் கூட இருக்கு. அண்ட் இதுல எப்படி கொஸ்டின் வந்து எது மாதிரி வேணாலும் வரலாம். ஸோ பேசிக்கா அதனோட புக்ல இருக்கக்கூடிய அதே மாதிரி எழுதுனா நமக்கு போதும். லைக் 2 lines இல்லை 3 lines அந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்னென்ன அந்த மாதிரி கேட்டிருந்தா அப்படின்னா அதை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ். ஸோ ட்ரக் அப்யூஸ் அப்படின்னா என்ன? That is intake of certain drugs for a purpose other than the normal clinical use. So அதாவது and in a larger quantity also. தேவையில்லாத மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறது. லைக் பேசிக்கா இப்போ ஒரு ட்ரக் இருக்கு, அதுக்கான ஃபங்க்ஷன் இது, இந்த அமௌண்ட்ல தான் எடுக்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்ல எடுக்கணும். ஸோ அது மீறி நம்ம ஓவரா யூஸ் பண்ணும்போது தான் விச் லீட்ஸ் டு ட்ரக் அப்யூஸ். அண்ட் இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் அப்யூஸ் ஆயிருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் opioids, cannabinoids, and also amphetamines. இந்த நேம் கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரக் கேட்டகரிஸ். amphetamines and even LSDs. ஓகேவா? ஸோ opioids லைக் ஓபியம், பாப்பி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ட்ரக் என்ன அப்படின்னா மார்ஃபைன். ஸோ மார்ஃபைன் வந்து இட் இஸ் அ பெயின் கில்லர், அதாவது பெயின் ரிலீவர். லைக் சர்ஜரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த பெயினை வந்து ரிலீவ் பண்றதுக்காக. பட் அது அந்த பர்டிகுலர் டோஸ்ல யூஸ் பண்ணும்போது இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் த ஃபீல்ட். பட் இது வந்து ஓவரா யூஸ் பண்ணும்போது இட் வில் லீட் டு ஹாலுசினேஷன் அண்ட் ஆல். அண்ட் ஆல்சோ cannabinoids and even barbiturates. ஸோ இந்த ஆம்பெட்டமைன்ஸ், பார்பிச்சுரேட்ஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எல்எஸ்டிஸ் எல்லாமே வந்து லைக் டிப்ரெஷனுக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்சோம்னியா, லைக் தூக்கம் வரல அப்படின்னா அந்த மாதிரி எடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ இதுவுமே வந்துட்டு ப்ராப்பரான குவான்டிட்டியில் எடுக்கும்போது இட் இஸ் யூஸ்ஃபுல். அதே அளவில் எழுதும் போது இட் லீட்ஸ் டு த ட்ரக் அப்யூஸ். ஸோ இட் இஸ் சீரியஸான ஹெல்த் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரலாம். ஸோ பேசிக்கலி ட்ரக் அப்யூஸ்னா என்ன, வாட் ஆர் த பேசிக்கலி அப்யூஸ்டு ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்ஸ். ஸோ அடிக்ஷன் அப்படின்னா என்ன? So that is the physical and the psychological need to take இல்ல ஒரு யூஸ் certain substances. பேசிக்கா வந்து ஆல்கஹால் அண்ட் 2 பாயிண்ட் அது வந்து அந்த பர்சன் யார் எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஆகிற வரலும் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து we call it as addiction. ஸோ இது எல்லாமே வந்து சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸை காஸ் பண்ணும் ஹியூமன்ஸ்ல. ஓகேவா? ஸோ பேசிக்கலி அடிக்ஷன்னா என்ன? ஸோ இது வந்து 2 marksல கூட வரலாம் அடிக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வித்ட்ராயல் சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த ட்ரக்கோ இல்லை ஆல்கஹாலோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த சடனாக அதை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது, இட் வில் ப்ரொடெஸ்ட். ஸோ அதனால வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் வி கால் இட் அஸ் வித்ட்ராயல் சிஸ்டம். ஸோ அது வந்து ஸ்லோவாக தான் ஸ்டாப் பண்ணணும். அண்ட் அப்படி சடனாக ஸ்டாப் பண்ணும்போது வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் நம்ம வித்ட்ராயல் சிம்டம்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ வாட் ஆர் தி வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னா மைல்ட் ட்ரெமர்ஸ், அதாவது அந்த ஷிவரிங் மாதிரி இருக்கிறது. அண்ட் டு கன்வல்ஷன்ஸ் அப்படின்னா அந்த ஃபிட்ஸ், லைக் ஃபிட்ஸ் அதே தான், லைக் அந்த வலிப்பு வருதுன்னு சொல்றாங்களா? ஸோ அது மாதிரி எல்லாம் வரலாம். அண்ட் ஆல்சோ டிப்ரெஸ்ட் மூட், ஆன்சைட்டி, லைக் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் நர்வஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், இரிட்டபிலிட்டி, அண்ட் ஆல்சோ இன்சோம்னியா, லைக் தூக்கம் வராமல் இருக்கிறது, ட்ரைனஸ் ஆஃப் த த்ரோட்ஸ். இதெல்லாம் வந்து வித்ட்ராயல் சிம்டம்ஸ். அண்ட் வித்ட்ராயல் சிம்டம்ஸ் 2 marksல புக் பேக் 2 mark இருக்கு. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா you have to mention all the symptoms. ஸோ இதுதான் வந்துட்டு addiction and dependence and withdrawal symptoms. Okay, see அவ்வளோதான், end of the session வந்தாச்சு. இதுவரையும் நம்ம இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அண்ட் பப்ளிக்ல கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த டேபிள்ஸ் அண்ட் அது கேட்ட எப்படி எழுதணும் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது போக இந்த சாப்டர்ல இன்னும் வேற என்னெல்லாம் கண்டிப்பா கவர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு எடுத்த லெக்சர்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா கவர் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டடி த புக் பேக். புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 marks and 2 marks ஃபுல்லா கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதுல எடுக்காத ஒரு சில பாயிண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வைரல் அண்ட் பாக்டீரியல் டிசீஸ்ல ரிமைனிங் எல்லாமே படிக்கணும். ஸோ வைரல் அண்ட் பாக்டீரியல் டிசீசஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள்
டிப்தீரியா இருக்கு அண்ட் டெங்கு இருக்கு, மலேரியா. ஸோ இதெல்லாமே அந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஸோ அது புரியல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் அஸ் லைக் வாட்ஸ்அப்ல டவுட்ஸ் கேட்கலாம், இல்லை டெலிகிராமில் கேளுங்க. அண்ட் உங்களோட ரிவிஷன் பேப்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம அதை ஒரு செஷனாக பண்ணலாம், ஃபுல் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆல்சோ அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அக்ளூட்டினேஷன், ஆப்சமைசேஷன், ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆல்சோ அந்த லாஸ்ட் அந்த டிப்ரெஷன், ஸோ மென்டல், ஸோ டிப்ரெஷன்னா என்ன, ஸோ மேபி அதெல்லாம் 2 மார்க்ஸில் எல்லாம் கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கவர் பண்ண வேண்டியது. அண்ட் ஆல்சோ மெயின் திங் அந்த இம்யூன் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ், அதை லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ தட் இஸ் பி செல்ஸும் இருக்கு, டி செல்ஸும் இருக்கு. So we have T cells and B cells. Okay, so T cells நம்ம ஆல்ரெடி சொன்னோம், எது வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது? That is the T cells. TC ஞாபகம் விஷயம். So basically T cells வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. and இதுல வந்து 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. that is T helper cells and killer cells. ஸோ கில்லர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சரி நம்ம பாடியில் லைக் நேச்சுரல் செல் டெத், அப்போப்டோசிஸ் அப்படின்னு நடக்கும். ஸோ ஒன்ஸ் லைக் இஃப் இட் இஸ் ஏஜ் இல்லை வந்துட்டு லைக் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் இட் வில் பி லைக் நம்ம பாடியே இட் வில் பி எலிமினேட்டட். ஸோ அந்த பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த கில்லர் செல்ஸ். வேற டி ஹெல்பர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பி செல்ஸோட மெச்சூரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த பி செல்ஸ் இட் வில் ஹேவ் சம் ரிசெப்டார்ஸ். அந்த ரிசெப்டார்ஸ் தான் இட் வில் பைண்ட் வித் த ஆன்டிஜன். ஸோ ரிசெப்டார்ஸ் இருக்கு. So receptors which bind with antigen. So first வந்து ஆன்டிஜன்னா என்ன, அதுக்கு முன்னாடி பேத்தோஜன். பேத்தோஜன் அப்படிங்கிறது நம்ம எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காமனாக சொல்லுவோம், லைக் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், இது மாதிரி எதுனாலும் காமனாக வந்து அதை பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பேத்தோஜன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைக் பேத்தோஜனாக இருக்கட்டும், எல்லா செல்ஸுமே ப்ராப்பராக வந்துட்டு ஒரு ஆன்டிஜன், அது வந்து ஒரு ப்ரோட்டீனாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம பாடிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா வி கால் இட் அஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பி செல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லைக் ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய ஆன்டிஜனோட பைண்ட் ஆகிடும். அண்ட் இன் டர்ன் பி செல்ஸ் எப்படி பைண்ட் ஆனதுக்கப்புறம் அது ஆக்டிவேட் ஆயிடும், விச் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்மா செல்ஸ். அண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பிளாஸ்மா செல்ஸாக மாறும். அண்ட் இந்த பிளாஸ்மா செல்ஸ் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஆன்டிபாடிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பி செல்ஸ் இருக்கு, ஆக்டிவேட் ஆகுது பிளாஸ்மா செல்ஸ். அந்த பிளாஸ்மா செல்ஸ் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஒரு சில பி செல்ஸ் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் மெமரி செல்ஸ். ஸோ மெமரி செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஒன்ஸ் நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப வரும்போது அது ஞாபகம் வச்சிருக்கும். அதுதான் வி கால் இட் அஸ் மெமரி செல்ஸ். ஸோ பி செல்ஸ், மெமரி செல்ஸ் இருக்கு, அண்ட் ஆல்சோ த ஆன்டிபாடிஸ். அண்ட் டி ஹெல்பர் செல்ஸ் என்ன பண்ணும்? ஒரு சில டைம் இந்த பி செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டோட்டலாக கவர் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நடந்த சாப்டர்ஸ் லைக் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுங்க. புக் பேக் திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ த அதர் டாபிக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு சாட்டர்டே இருக்கு ஆன் த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஸோ கண்டிப்பாக அந்த செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ இது பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். அண்ட் எது புரியலையோ அதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ரிவிஷன் பேப்பர்ஸ் எல்லாம் யூ கேன் ஷேர் இட் டு அஸ். ஓகே கைஸ், see you in next class.